அன்பு நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கு நம்ம சிரபுஞ்சியில் மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மரவேற்பாலம் என்பது. மரவேற்பாலம் சாதாரணமாக ஒரு சாலையிலேருந்து ஒரு மறுபக்கம் போகிறதுக்கு ஒரு ஆறோ அல்லது ஒரு ஓடையோ குறுக்க போகுதுன்னா அதுக்கு மேலே பாலம் அமைப்பார்கள். அந்த பாலம் பார்த்திங்கன்னா சிமெண்ட் பாலமாக இருக்கும். சில இடங்களில் கான்க்ரீட் பாலங்கள் இருக்கும், சில இடங்களில் மரப்பாலங்கள் கூட இருக்கும். சில இடங்களில் அயர்ன் பிரிட்ஜஸ் என்று சொல்லக்கூடிய இரும்பு பாலங்கள் இருக்குது. ஆனால் மர வேர் பாலங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது சிரபுஞ்சியில் இருக்குது. அதே மாதிரி மான்சிராம் பகுதியில் இருக்குது. அந்த காசிமலை குன்றுகளில் நிறைய இடங்கள் இருக்குது. இந்த மலை பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய ஓடைகள் போகும். அந்த ஓடைகளை குறுக்க போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த ஓடைகளை ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு, இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போகணுன்னா இந்த மர வேர் பாலங்களை அங்கே அமைச்சிருக்காங்க. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சாதாரணமாக சிமெண்ட் பாலமோ அல்லது கான்க்ரீட் பாலமோ போட்டால் கூட 50 வருஷத்துக்கு மேலே தாங்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாலங்கள், அங்கே இருக்கக்கூடிய பாலங்கள், இதனுடைய வயசு பார்த்திங்கன்னா 500 வருஷம். யோசனை பண்ணி பாருங்கள். இந்த 500 வருஷம் மர வேர் பாலங்கள், மரத்தினுடைய வேர்களை சடைகள் மாதிரி பின்னி இந்த பகுதியிலேருந்து அந்த பகுதி வரைக்கும், அதாவது இந்த கரையில் ஒரு மரத்தை நடுவாங்க, அந்த கரையில் ஒரு மரத்தை நடுவாங்க. இந்த மரங்கள் விழுதுகள் மாதிரி அதனுடைய வேர்களை எடுத்து என்ன பண்ணுறாங்க, இதை ரெண்டையும் ஒன்றாக இணைத்து அந்த இணைப்பின் மேலே மண்ணையும் கல் அதெல்லாம் கொட்டி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஏற்பாடு செய்கிறது கிட்டத்தட்ட 20 to 30 வருஷம் ஆகுன்றாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வேர் பாலங்களுடைய வயசு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 500 வருஷம் இருக்குது. இப்போ கூட நம்ம அந்த மேகாலயாவில் நம்ம சிரபுஞ்சிக்கோ அல்லது மான்சிராமுக்கோ போனோம்னா இந்த பாலங்களை பார்க்கலாம். அது ஒரு சுற்றுலா நகரமாக மாறிட்டுது. இப்போ நீங்கள் போய் அங்கே சிரபுஞ்சியில் போய் இறங்கி எங்கே பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா உடனே அவங்க சொல்லுவாங்க, வேர் பாலம் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒரே ஓடையில் 2 டயர் சிஸ்டம்ன்றாங்க. 2 பாலங்கள் இருக்குது. கீழே ஒரு பாலம், மேலே ஒரு பாலம். அந்த பாலங்களை எல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், எந்த மரத்தில் அவ்வளோ வேர்கள் இருக்குது, அந்த வேர்களை எப்படி இணைக்கிறாங்க, ஒரு ஓடைக்கு மேலே ஒரு பாலத்தை மர வேர் பாலங்களால் போடுறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான வேர்கள், என்ன மாதிரியான மரங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மரம் தான் அது. நம்ம பகுதியில் அந்த மரத்தை நம்ம அழகு மரமாக வீடுகளில் வளர்க்குறோம். இப்போ என்னுடைய தோட்டத்தில் கூட நான் வச்சுருக்கேன். அந்த மரத்தினுடைய பேர் ரப்பர் மரம் என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய இலைகள் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அது உண்மையிலேயே ரப்பர் மரம் கிடையாது. அது ஒரு அத்தி மர வகையை சேர்ந்தது, அத்தி மரத்தை சேர்ந்தது. ஆனால் சொல்லுவது ரப்பர் மரம் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரப்பர் அறிமுகம் ஆவதற்கு முன்னால் இந்த மரம் தான் நமக்கு அறிமுகமாச்சு இந்தியாவில். நம்ம என்ன பண்ணோம், இந்த ரப்பர் மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய பாலை எடுத்து ஆரம்ப காலத்தில் நம்ம ரப்பருக்கு பதிலாக இதை பயன்படுத்தணும். அதனால் நம்ம ரப்பர் மரம் அப்படின்னே அதுக்கு பேர் வச்சிட்டோம். ஆனால் உண்மையிலேயே ரப்பர் அதிகமாக எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா பிரேசிலில் இருந்தது. பிரேசிலில் இருந்தது தான் அதுக்கு பிறகு வந்தது. இதனுடைய தாவரவியல் பார்த்திங்கன்னா ஃபைகஸ் எலாஸ்டிக்கான்னு பேர். நான் சொன்ன மாதிரி ஒரு கரை 2 ஓடைகளை இணைக்கக்கூடிய ஒரு ஓடை ஓடிட்டுருக்குன்னா, மலையினுடைய ஒரு பகுதி இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு மலைப்பகுதி இருக்கும், நடுவில் ஓடை போகுதுன்னா நம்ம அதை கிராஸ் பண்ணி போக முடியாது. அப்போ அந்த சமயத்தில் அதுக்கு ஒரு பாலம் வேணும். அந்த பாலத்தை கட்டுவதற்கு ஏகப்பட்ட செலவாகும். இப்போ சிரபுஞ்சி எல்லாம் ரொம்பவும் ஒரு பழமையான ஒரு கிராமம். அது மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய கிராமம். அவங்க எப்படி அந்த சமயத்தில் இவ்வளவு செலவு பண்ணி அந்த இடத்துல பெரிய பாலம் கட்ட முடியுமா? யோசனை பண்ணி பாருங்கள். அதனால தான் இந்த மாதிரி மர வேர்களை வைத்து அவர்கள் அந்த பாலத்தை கட்டுகிறார்கள். ரப்பர் மரம் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தி மரத்துலேருந்து வரக்கூடிய வேர்களை என்ன பண்ணுறாங்க, அந்த 2 பக்கத்துலேயும் அந்த மரங்களை வளர்க்குறாங்க. வளர்த்துட்டு அந்த வேர்களை என்ன பண்ணுறாங்க, ஒன்றாக இணைக்கிறார்கள். இணைச்சி அதை கூட என்ன பண்ணுறாங்க, அந்த மூங்கில் இருக்குது இல்லையா, அந்த மூங்கிலில் ஓட்டை போட்டு அதுக்குள்ளே அந்த மர வேர்களை விட்டு இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் முதல்ல கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த வேர்கள் நீளமாக வளர்ந்த பிறகு அதை ஒன்றா இணைக்கிறாங்க. அவர்களையெல்லாம் ஒரு சடை மாதிரி பின்னி அதை சரி பண்ணுறாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். இந்த வேர் பாலம் என்பது நம்ம வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த மேகாலயாவில் சிரபுஞ்சி மற்றும் மான்சிராம் பகுதியில், குறிப்பாக இந்த காசி மலை குன்றுகளில் நம்ம இந்த வேர்பாலத்தை பார்க்கலாம். நீங்கள் கூட அந்த பக்கம் போனீங்கன்னா அதை கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். நான் கூட இன்னும் பார்க்கல.
நானும் அந்த வடகிழக்கு பகுதிக்கெல்லாம் போயிருக்கேன். பட் இருந்தால் கூட இந்த மலைப்பகுதியை போகணுன்ட்டு ஆசை இருக்குது. குறிப்பாக சிரபுஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலா தலம். சுற்றுலா தலம்னா சாதாரண சுற்றுலா தலம் கிடையாது. சாதாரணமாக பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து லோக்கலில் சுற்றுலா தலம் நிறைய இடங்கள் இருக்கும். பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி இடங்கள் இருக்கும். சில இடங்களில் வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ளே பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கும். சில இடத்துல வந்து ஒரு மாநில அளவில் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இடங்கள் இருக்கும். ஆனால் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இந்தியாவிலேருந்து வந்தால் கூட அவங்க போய் பார்க்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக இது இருக்குது.